வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதம் கண்டிப்பாக, அதாவது அஞ்சலியோட அப்பாவை கொலை செய்ய முயற்சி பண்ணது அஞ்சலி தான் அப்படின்னு நிரூபித்து அஞ்சலி ஜெயிலுக்கு போகணும். அதே மாதிரி கார்த்திக் பிரியாவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விஷயம்லாம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது அஞ்சலி இப்போ வாளா வெட்டியாக இருக்கா. ஏன்னா கார்த்திக் இனிமேல் அஞ்சலி என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு கார்த்திக் ஒதுங்கிட்டார். ஏன்னா அஞ்சலி அவ்வளவுக்கு கார்த்திகை ஏமாற்றிட்டா. இருந்தாலும் மறுபடியும் என்னோட புருஷன் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை அஞ்சலி இழுத்துடுவா. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் அஞ்சலியை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முயற்சி பண்ணி இப்போ அவங்க அப்பாவே இப்போ தலையில் அடிபட்டு இப்போ அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அஞ்சலி பண்ணி விட்டா. அதுவும் பார்த்திங்கன்னா, தன்னோட அப்பா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டார் அப்படின்னு பொய்யா இப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறா. இருந்தாலும் இப்போ அம்மாவும் பொண்ணும் நல்லா நடித்து நாடகம் ஆடுறாங்க. இருந்தாலும் இப்போ இலக்கியாவோட அம்மா அவங்க தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா இதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதில் கண்டிப்பாக இப்படி நடந்ததுக்கு காரணம், அதாவது அஞ்சலி தான் கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இலக்கியா கௌதமுக்கு டவுட் வரும். இதில் வசமாக இலக்கியா கௌதம்கிட்ட அஞ்சலி மாட்டினா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நடித்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ இலக்கியா கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே தான் எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக அஞ்சலி மேலே டவுட் வரப்போகுது. இதை எப்படியாச்சும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினப்பா. ஆனால் அவங்க அம்மாவை உண்மையை சொல்ல வச்சு கண்டிப்பாக இலக்கியா கௌதம் அஞ்சலியை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ கார்த்திக் பிரியாவை லவ் பண்ணுறாரு. அதே மாதிரி பிரியாவுக்கும் கார்த்திக்கை பிடிச்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கௌதம் இலக்கியா தான் முடிவு பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து கௌதமோட அம்மாவுக்கு முடியாமல் இருந்தாலும் ஒரு பக்கத்து பாசிட்டிவாக கொண்டு போவாங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். இருந்தாலும் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.